கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு ஏசாயா 58 அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. இன்றைய தேவ வாக்கு அருமையான தேவ வாக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில பிரகாசமான எதிர்காலத்தை தர விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, ஆம், கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எலும்புகளை நிலமுள்ளதாக்குகிறார். அவர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நம்மை நடத்த போகிறார். வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில வறட்சி இருக்கிறதா? உங்க வாழ்க்கையில தோல்வி இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பல காரியங்களில் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வறட்சியான வாழ்க்கையில கர்த்தர் நம்மை பிரகாசமாய் நம்மளை நடத்த போகிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். வாலிப பிள்ளைகளே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று மீகா 7 அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்ட வசனங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவா என்று உபாகமம் 28 அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா? கர்த்தரிடத்துல வாங்க. அவர் நித்தமும் உங்களை நடத்துவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி அழகா, அந்த தோட்டம் போகிற இடமெல்லாம் எப்படி எல்லா வகையிலும் பச்சை பசேல்னு செழுமையா இருக்கிறதோ, அதுபோல கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வரும்பொழுது நம்மை செழுமை உள்ளவர்களாய் மாற்றுவார். வாலிப பிள்ளைகளே, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 36 அதிகாரம் 11வது வசனத்துல. ஆம் வாலிப பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பழையவைகள் எல்லாம் ஒழிந்து எல்லாம் புதியதாகட்டும். பழைசெல்லாம் விட்டுடுங்க. ஏசப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? மனுஷர்கள் குத்தி உங்களை நடத்தினாலும் பரவாயில்ல, ஆனா ஏசப்பா கிட்ட சொன்ன பிறகு நீங்க பழச திரும்பி பார்க்காதபடி முன்னேறி செல்லுங்க. அவர் நித்தமும் நம்ம நடத்துகிற தேவனா இருக்கிறார். முந்தினவைகளை நிலைக்க வேண்டாம், பூர்ணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஏசாயா 43 அதிகாரம் 18-19 சொல்லியிருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, ஆம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வனாந்திர வாழ்க்கையை அவர் உண்மையாய் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தாய் போல, ஹல்லேலூயா, ஆண்டவர் வறட்சியான பாதையை கர்த்தர் செழிப்பான பாதையாய் மாற்ற விரும்புகிறார். வாலிப பிள்ளைகளே, கர்த்தரத்தில் ஓடி வாங்க. நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம வாலிப பிள்ளைகளை ஜெபிக்கலாம். ஜெபத்தினால நம்ம எல்லாவற்றையும் நம்மளால கர்த்தர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிங்க. ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற பரலோக தேவனே, அப்பா, அருமையான இந்த அதிகால வேலைக்காய்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, எங்கள் பிரகாசமான எதிர்காலத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களை நித்தமும் நீங்க நடத்துகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, ஹல்லேலூயா. சுகழ்வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன் பின்னே காக்கும் என்று சொன்னது போல எங்கள் வாலிப பிள்ளைகளை காத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ரட்சிங்க ஆண்டவரே. வியாதிஸ்தர்களை சுகமாக்குங்க. ஊழியக்காரர்களுடைய தேவைகளை சந்திங்க ஏசப்பா. எங்க தேசத்தை ரட்சித்து கொள்ளுங்க. ஆட்சியாளர்களை ரட்சிங்க ஆண்டவரே. தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா துறைகளிலும் கர்த்தருடைய ஆளுகை காணப்படட்டும். ஏழை எளியர்களை நினைக்கிறோம் கர்த்தாவே. நித்தமும் அவர்களை நடத்துங்கப்பா. நீரே மகிமைப்படுங்க. நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். Have a blessed day. Bye.